ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல இருந்து வரப்போற 40 நாள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்க போகுது. நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 40 வீடியோஸ் பார்த்தா மட்டுமே போதும். உங்களால டெஃபினட்டா இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்க முடியும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், எந்த ஒரு கிராமட்டிக்கல் எரரும் இல்லாமையும் பேச முடியும். உடனே ஒரு நோட்டும் பென்னும் எடுத்துட்டு ரெடி ஆயிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ இது டே 1 வீடியோ. இந்த 40 டேஸ் வீடியோலயும் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எடுத்தோனே வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்துடுறேன். இங்கிலீஷ்ல நம்ம மேக் பண்ண போற சென்டென்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்ன வார்த்தைக்கு அடுத்து என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். உங்களுடைய முக்கியமான வேலை இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான். இப்போ இன்னைக்கு டே 1 வீடியோல ஒன் ரூல் படிக்க போறோம், அதாவது ரூல் நம்பர் 1 படிக்க போறோம். டே 2 வீடியோல ரூல் நம்பர் 2, இது மாதிரி அப்படியே தொடர்ந்துட்டே போகும். நோட்டு பென்னெல்லாம் எடுத்து என்னால ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வைக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அட்லீஸ்ட் இந்த ரூல்ஸ் மட்டுமாவது உங்க மொபைல்லையாவது எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் சென்டென்ஸ் மேக்கிங் அப்போ டவுட்ஸ் வருதோ இந்த ரூல் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரி, இப்போ இந்த ரூல் அப்படிங்கிறது எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கு அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா சென்டென்ஸ் மேக் பண்ணி எக்ஸாம்பிள்ஸா பார்ப்போம். இந்த ரூல் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு வாக்கியம் அமைக்கிறோம். அந்த வாக்கியங்கள் ஒரு 6ல இருந்து 10 வரைக்குமான வாக்கியங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துடுறேன். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா அங்கேயே புரிஞ்சிரும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ், நம்ம சில சென்டென்சஸ் கத்துக்கிட்டு அதை நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்க. நீங்க சீக்கிரமா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரிப்பீட் பண்ற ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. 4வது ஸ்டெப், கொஷின்ஸ் கேட்கறது. இன்னைக்கு என்ன கான்செப்ட் படிச்சோமோ அது சம்பந்தமான 2ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசிலையும் நான் கேட்டுட்டே வரேன். அதோடைய ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். அது கரெக்டா இல்லையான்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டே 2 வீடியோ, அதாவது டே 1 வீடியோவோட கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸ் டே 2 வீடியோல இருக்க கமெண்ட்ஸ்ல நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இது டே 1 வீடியோ தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க ஈஸியா பேசிட முடியும். இட்ஸ் நெவர் டூ லேட். ஸோ உடனே வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டே 1 வீடியோல நம்ம படிக்க போற ரூல் 1 என்னன்றத பாத்துருங்க. எழுதி வைங்க மறக்காம. ஹாவ் அல்லது ஹாஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுடைய பெயரை நீங்க சேர்க்க போறீங்க. இது மூலமா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனாவை எடுத்துக்கலாம். என்கிட்ட பேனா இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பேனா இருக்கு, அவன்கிட்ட ஒரு பேனா இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இத நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. என்கிட்ட, அவன்கிட்ட, உன்கிட்ட, உங்ககிட்ட, இந்த கிட்டங்கிற வார்த்தை வரும்போது தான் ஹாவையோ அல்லது ஹாஸையோ போட்டுட்டு என்ன பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல விரும்புறோமோ அந்த பொருளுடைய பேரை இங்கிலீஷ்ல எழுதிடணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் அ நியூ ஃபோன். ஐ ஹாவ் அ நியூ ஃபோன். நம்ம ஃபார்முலா படி ஹாவ் சேர்த்துட்டோமா, அது பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் சேர்த்துருக்கோமா. ஆப்ஜெக்ட்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு நியூ ஃபோன், புது ஃபோன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் அதுதான். இந்த சென்டென்ஸோடைய தமிழ் அர்த்தம், என்கிட்ட ஒரு புது ஃபோன் இருக்கு. ஐ ஹாவ் அ நியூ ஃபோன். ஐ ஹாவ் அ நியூ ஃபோன். செகண்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் அ லேப்டாப். என்கிட்ட லேப்டாப் இருக்கு. I have a laptop. Third sentence, I have 2000 rupees now. I have 2000 rupees now. என்கிட்ட இப்போ 2000 ரூபாய் இருக்கு. I have 2000 rupees now. இப்ப இது எல்லாத்தையும் தமிழாக்கி பார்க்கும்போது என்கிட்டன்னு வந்ததா? அப்ப நீங்க இனிமே மறக்கவே கூடாது. என்கிட்டன்னு வரும்போது I have தான் வரப்போகுது. 4வது, you have a car. You have a car. உன்கிட்ட கார் இருக்கு. என்கிட்டனா I have. உன்கிட்டனா you have. உன்கிட்ட கார் இருக்கு. You have a car. இப்போ தமிழ்ல உங்ககிட்ட கார் இருக்குன்னு சொல்லணும்னாலும் நீங்க இங்கிலீஷ்ல you have a car தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த you நீங்கங்கிறதுக்கும் நீங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் மை பென். உன்கிட்ட என்னோட பேனா இருக்கு. யூ ஹாவ் மை பென். உன்கிட்ட என்னோட பேனா இருக்கு.
Sixth one, she has a long hair. She has a long hair. அவகிட்ட நீளமான முடி இருக்கு. இப்ப நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல எல்லாமே ஹேவ் இருந்தது. இங்க என்ன ஹேஸ் வருது அப்படின்னு. இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஐ, யூ, வி இந்த மூணுக்கு பக்கத்துல ஹேவ் தான் வரணும். வேற வழியே கிடையாது. ஐ, யூ, வி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஃபோன், யூ ஹாவ் அ ஃபோன், வி ஹாவ் அ ஃபோன். அதே மாதிரி he, she, it இந்த மூணு வார்த்தைகள் பக்கத்துல has தான் வரணும். மூணு மூணா பிரிச்சுக்கோங்க. have ஒரு இடத்துலயும் has ஒரு இடத்துலயும் வருது. எது எது பக்கத்துல? I, you, we பக்கத்துல have, he, she, it பக்கத்துல has. இதனால தான் நான் ரூல்லயே have அல்லது hasன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருந்தேன். இப்போ செவன்த் சென்டென்ஸ் பாருங்க. he has a new bag. பாத்தீங்களா? இங்கேயும் heக்கு பக்கத்துல has தானே வந்திருக்கு. have போட்டா அது தப்பு. she have he have அப்படிலாம் சொல்லிடக்கூடாது நம்ம. he has, she has இப்படிதான் சொல்லி ஆகணும். he has a new bag. அவன்கிட்ட ஒரு புது பேக் இருக்கு. Eighth one, it has four legs. It has four legs. இது கிட்ட இல்லனா அது கிட்ட 4 கால்கள் இருக்கு. மேபி இத நீங்க ஒரு நாயை குறிப்பிட்டு கூட சொல்லலாம். It has four legs. Ninth one, he has a big house. He has a big house. He has a big house. அவன்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்கு. Tenth one, she has a cute pet. She has a cute pet. பெட் அப்படிங்கிறது செல்ல பிராணி. கியூட் பெட்னா அழகான செல்ல பிராணி. ஷி ஹாஸ் அ கியூட் பெட் அப்படின்னா அவகிட்ட ஒரு அழகான செல்ல பிராணி இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் என்னன்றத புரிஞ்சிருப்பீங்க. ஹாவையோ அல்லது ஹாஸையோ போட்டுட்டு பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட போட்டீங்கன்னா அந்த பொருள் என்கிட்ட இருக்கு, அவங்கிட்ட இருக்கு அப்படிங்கறத சொல்றதா அர்த்தமாயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போறோம். அதாவது ரிப்பீட் பண்ற ப்ராசஸ். நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுக்குறேன். அந்த பாஸ்ல நீங்க ஆன்சரை சொல்லிட்டே வாங்க. அதாவது ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. சேம் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் an இங்கிலீஷ் புக். ஐ ஹாவ் an இங்கிலீஷ் புக். உங்களுடைய டர்ன் இது. குட். செகண்ட் சென்டென்ஸ், he has the notes. He has the notes. உங்க டர்ன். Very good. Third sentence, she has a new cycle. She has a new cycle. உங்க turn. Good. Fourth sentence, you have enough time. You have enough time. உங்களோட turn. Nice. Fifth sentence, we have an idea. We have an idea. இப்போ நீங்க சொல்லுங்க. வெரி நைஸ். நம்மளோட 2 ஸ்டெப்ஸ் முடிச்சாச்சு. மொத ரூல் கத்துக்கிட்டாச்சு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் படிச்சாச்சு அண்ட் ஈவன் ரிப்பீட் கூட பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான டைம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட டக்குனு இங்கிலீஷ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ல கொடுங்க. என்கிட்ட உன்னோட புக்கு இருக்கு. என்கிட்ட உன்னோட புக்கு இருக்கு. ரெண்டாவது, என்கிட்ட டைம் இருக்கு. என்கிட்ட டைம் இருக்கு, நேரம் இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. டே 2 வீடியோல பார்ப்போம். இந்த 40 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுல மொதல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.